பாபா உடனிருக்க பயமெதற்கு. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உனக்கான மிகப்பெரிய ஆச்சரியம் இப்போது காத்திருக்கிறது. என் குழந்தை அல்லவா, நீ தவமிருந்து கேட்ட விஷயத்தில் நீ நேசிக்கும் ஒருவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார். உன் மனதில் குழப்பத்தோடும் காயத்தோடும் காத்திருந்தாய். இப்பொழுது அந்த காத்திருப்புக்கான பலனை உனக்கு தருவதற்காக உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னை வெல்ல யாராலும் முடியாது. ஆனாலும் கடந்து வருகின்ற விஷயத்தில் உன் கூடவே உனக்காக ஒருவர் இருந்தால்தான் உன் மகிழ்ச்சியான தருணம் இருந்து கொண்டு இருக்கும் என்பதை நீ சொல்லிக் கொண்டு இருக்கின்றாய். அப்படிப்பட்டவரைத்தான் நான் உனக்காக அனுப்பி வைத்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கும் காயத்திற்கும் குழப்பத்திற்கும் தீர்வு கிடைக்க இந்த சாயப்பா நான் வந்து இருக்கும்போது உன் பிரியமானவரே உனக்கான வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வர போகிறார். நீ எந்த செயலை செய்தாலும் ஒரு சிலர் அதில் குற்றம் கண்டுபிடித்து கொண்டு உன்னை பற்றி ஏதேனும் சொல்லிக்கொண்டு உன்னை மனவேதனைப்படுத்தி கொண்டு இருந்தார்கள் அல்லவா? அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. அவர்கள் எல்லாம் நீ முன்னேறிவிடக்கூடாது என்று சுற்றி சுற்றி உனக்கு பல சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சூழ்ச்சி வலைகளை உடைத்தெறிவதற்கு உனக்கான ஒரு பயணத்தை நான் தொடங்கி வைப்பதற்கு வந்திருக்கும் போது நீ மற்றவர்களை நினைத்தெல்லாம் கவலைப்படாதே. இதோ உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் எதை தர வேண்டுமோ அதை தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கிறார். வருவது வரட்டும் என்று என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் வாழ்க்கையை நீ செயல்படுத்தி கொண்டே இரு. எந்த விஷயத்தை செய்தாலும் எனக்காக என் சாயப்பா இருக்கிறார் என்ற உறுதியோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கத்தானே நான் இருக்கிறேன். உன் கனவு நிறைவேறும் வரை நான் உன் கூடவே தான் இருப்பேன். எல்லா விதத்திலும் உன்னை பாதுகாத்து உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவினுடையது. நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உன்னிலிருந்து உன் சாயப்பா உன்னை இயக்கிக் கொண்டிருக்கும் போது நீ நேசித்தவரை நான் உன்னுள் வர வைக்க மாட்டேனா? உன்னுடைய நிலைமை என்னவென்று அவருக்கு புரிய வைத்து உனக்கான விஷயம் என்னவென்றும் அவருக்கு தெரிய வைத்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டு நீ கேட்ட இன்பத்தோடு உன்னை தேடி அவரை வர வைத்திருக்கிறேன். நீ படும் கஷ்டத்தை நினைத்து கவலை கொள்ளாதே என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளிலும் இப்போது மாறப்போகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நல்ல சூழல் இப்போது உருவாக்கிவிட்டது. உன் வாழ்க்கையில் யார் உனக்கு வேண்டும் என்று கேட்டாயோ அவரே உன் வாழ்க்கையில் தேடி வந்து உன்னோடு இணையும் போது இனி உனக்கு வேறு என்ன வேண்டும்? உன்னுடைய சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் இனிமேல் குறையே இருக்காது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. இனி எந்த கவலையும் உனக்குள் வேண்டாம். உன்னை மகிழ்விக்க உன் சாயப்பா எந்த செயலை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும். நீ என்னுடைய குழந்தை. நான் உன்னை தேடி வந்து விட்டேன். எது நல்லதோ அதை உனக்கு கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. இவையெல்லாம் நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் நீ கவலைப்படாதே. உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். உனக்கான ஒருவரை உன்னிடத்தில் சேர்த்து வைப்பதற்காகத்தானே வந்திருக்கிறேன். நீ யாரிடம் பேசினாலும் எவரிடம் பேசினாலும் குறை சொல்கிறார்களே என்றெல்லாம் எண்ணி கவலைப்படாதே. அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றி உன் கண்ணீரை துடைத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த நபர் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகிறார். உனக்கான சந்தோஷம் அவரிடத்தில் முழுமையாக உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் மகிழ்ச்சியான காலம் இப்போது உன்னை தேடி வந்து விட்டது. நீ எதிர்பார்த்ததை உன் சாயப்பா உன் கைகளில் கொடுத்து விட்டேன். இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுப்பதற்கு யாரும் இல்லையே என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். இதோ நீ நேசித்த அந்த நபரையே அனுப்பி அதிசயத்தை நிகழ்த்தி காட்ட உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் வந்து விட்டேன். உன் துன்பங்களை எல்லாம் போக்கி உனக்கு மன நிம்மதியை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்து விட்டேன். என் செல்லமே, நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. இனி உனக்கு வாழ்க்கையில் எந்த சோதனையும் வராமல் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உன் மனம் விரும்பியவரோடு நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழப்போகிறாய். உன் வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்து நடக்கக்கூடியது எல்லாமே உன் விருப்பப்படியே நடக்கும். நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழப்போகின்ற நாட்கள் இப்போது உன் வாசல் தேடி வந்து விட்டது.
இருக்கிறது. உன் அன்பான உறவோடு சேர்ந்து இனிமையாக வாழப் போகிறாய். உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.